நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் 76. இரு தாமிர கதவுகள் உள்ளங்கை குடுமி குழிகளில் உருளைகள் வழுக்கிச் சுழன்று ஓசையின்றி விரியத் திறக்க பேரமைச்சர் சௌனகரும் மறுபக்கம் அமைச்சர் சித்திரகரும் நின்று அனைவரையும் உண்டாட்ட அறைக்கு வரவேற்றனர். வருக, பருவடிவ உணவு அனல் வடிவம் கொள்ளட்டும், உண்பதை அமுதாக்கும் அழிவற்ற தேவர்கள் வந்து அவை நிறைக்கட்டும் என்று தருமன் கை கூப்பி சொன்னான். ஒவ்வொருவரையும் வரவேற்று தலை வணங்கி புன்னகைத்து ஓரிரு சொல் முகமன் சொல்லி வருகைப்படுத்தினான். உண்டாட்டறையிலும் மஞ்சத்தரையிலும் பகைமைகள் இல்லை என்றார் தமகோஷர். உண்டாட்டு நல்ல இடம், அங்கு மூத்த யாதவரின் ஆட்சியே நடைபெறும் என்றான் சகதேவன். மணமாக எழுந்த நுண்வடிவ உணவை ஏற்கனவே உண்டுவிட்டோம். கண்ணியின் காதல் கடிதத்தை பெறுவதை போன்றது அது என்றார் சல்யர். ஜராசந்தன் துரியோதனன் தோளை தொட்டு, நமது போட்டியை எங்கு வைத்துக் கொள்ளலாமா அரசே என்றான். புன்னகைத்தபடி துரியோதனன், இல்லை, நான் முன்னரே தோற்றுவிட்டேன். பாரத வருஷத்தின் அனைத்து உணவு வகைகளும் பரப்பப்பட்ட உண்டாட்டறையில் புலநடக்கம் பழகும் அளவுக்கு பேதை அல்ல நான் என்றான். ஜராசந்தன் உரக்க நகைத்து, ஆம், நானும் அதையே எண்ணினேன். ஆனால் இதை நீங்கள் சொன்ன பின்பு நான் சொன்னால் நான் வென்றவனாவேன் அல்லவா என்றான். பொருளற்ற விடம்பனங்கள் வழியாக அந்த தருணத்தை அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தனர். உவகையும் துயரும் மொழியை பொருள் இழக்கச் செய்கின்றன என்று கர்ணன் எண்ணிக்கொண்டான். துரியோதனன் துச்சாதனனிடம், தம்பியர் எங்கே என மெல்லிய குரலில் கேட்டான். பின்னால் வருகிறார்கள் என்றான் துச்சாதனன். அவர்களிடம் சொல், அவர்கள் எதை கண்டிருந்தாலும் அது மாயை என. துச்சாதனன் பெருமூச்சுடன் தலையசைத்தான். கர்ணன் துரியோதனனை ஓரக்கண்ணால் பார்த்தான். அவன் முகம் ஏன் நீர் நிறைந்த தோற்களம் போல எடை கொண்டிருக்கிறது என எண்ணினான். துச்சாதனன் திரும்பி துச்சலனையும் துர்முகனையும் நோக்கிவிட்டு, அவர்கள் அஞ்சி இருப்பது போல தெரிகிறது மூத்தவரே என்றான். துரியோதனன் விழிகள் அரை கணம் வந்து தன்னை தொட்டுச் செல்வதைக் கண்ட கர்ணன் பின்னால் தங்கினான். துரியோதனன் அதை உணர்ந்ததை அவன் உடல் கொண்ட தளர்வு காட்டியது. அவன் மெல்லிய குரலில் துச்சாதனனிடம் ஏதோ பேசத் தொடங்கினான். அரசர் எதை கண்டோ அமைதி இழந்து விட்டார் என்றபடி ஜெயத்ரதன் கர்ணனின் அருகே வந்தான். நீங்கள் என்ன பார்த்தீர்கள் என்று கர்ணனின் தோளை தொட்டபடி கேட்டான். வெறும் பாவை வடிவுகள் என்றான் கர்ணன். நானும் அவ்வண்ணமே எண்ணுகிறேன். ஆனால் அவற்றை பொருட்கோள் செய்யாமல் இருக்க என் உள்ளத்தை பழக்க முடியவில்லை என்றான் ஜெயத்ரதன். நான் மிக விந்தையான ஒன்றை கண்டேன், ஒரு நாகன். கர்ணன் மீசையை நீவியபடி விழி சரித்து நோக்கினான். குள்ளமானவன். உங்கள் அருகே அவன் நின்றிருந்தான். முதியவன். அவன் உங்களிடம் ஒரு அம்பை அளித்தான். அது அம்பல்ல, நாகம் என உடனே கண்டேன். நாகமாகவும் அம்பாகவும் ஒரே சமயம் தோற்றமளித்தது. அதன் கூர் நுனி நாவாக துடித்தது. வால் நெளிந்தது. ஆனால் உலோகமாகவும் இருந்தது. என்றான் கர்ணன் விழி திருப்பி மீசையை சுருட்டியபடி. நீங்கள் அதை பெற்றுக்கொண்ட போதிருந்த விழி கூறிய இப்போது நினைவு கூர்கிறேன். உச்சக்கட்ட சினம் கொதித்தது உங்களில். உச்சி வெய்யோன் என எண்ணிக்கொண்டேன். இதெல்லாமே ஒரு கணத்துக்கும் குறைவான நேரத்தில் முடிந்த காட்சியும் எண்ணங்களும். ஜராசந்தன் அவர்களின் அருகே வந்து, கனவுகளை எண்ணிக்கொள்கிறீர்கள் அல்லவா என்றான். சிசுபாலன் ஜராசந்தனின் தோள்களில் கையை வைத்தபடி, நீங்கள் கண்டதென்ன என்றான். ஆடையற்ற முழுதுடல் மகளிர், பின்பு குருதி என்றான் ஜராசந்தன். உரக்க நகைத்து, அவை என் அனைத்து கனவுகளிலும் வருபவைதான் என்றான். ஜெயத்ரதன், அனைவருமே குருதியை கண்டிருப்போம், நாகங்களையும் என்றான். ஆம் என்றான் சிசுபாலன். இவை அனைத்துமே நாகங்களின் வஞ்சம்தானா என்னும் எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. ஜெயத்ரதன், எவ்வகை குருதி மகதரே என்றான். இங்கிருந்த அத்தனை அரசரும் வெட்டுண்டு கிடப்பதை கண்டேன். ஓர் உண்டாட்டில் என அவர்களின் குருதியை அள்ளி உண்ணும் மாயத் தெய்வங்களின் களி கொண்ட விழிகள், சுவை திளைக்கும் வாய்கள், உவகை ததும்பும் கையசைவுகள் என்றான் ஜராசந்தன். ஊடே நெளிந்து படமெடுக்கும் பாதாள நாகங்கள் என்றான் சிசுபாலன். மகதரே, எங்கு தோள் கோத்து நகை கொண்டாடி உண்டாடும் நாம் அனைவருமே ஒருவரை ஒருவர் கொன்று குருதியாடத்தான் உள்ளுர விழைகிறோமா?
அவ்விழைவைத்தான் நம் உளமயக்கென இங்கு கண்டோமா என்றான் ஜெயத்ரதன். யாருடைய விழைவு அது என நாம் எங்கனம் அறிவோம்? சத்திரியர் எப்போதும் ஊழின் களிப்பாவைகள் என்று காவிய சொல் உள்ளது என்றான் ஜராசந்தன். நான் கண்டது ஒரு விந்தை தேவனை என்றான் சிசுபாலன். கையில் படையாழி ஏந்தி நின்றிருந்தான். அவன் கைகளும் கால்களும் செந்தழல் நிறம் கொண்ட சிம்மம். தலை மானுடனுக்குரியது. பேரருள் கொண்ட விழிகள், மயக்கும் புன்னகை. ஆனால் கை நகங்களில் குருதி, காலடிகள் குருதி முத்திரைகள் என நீண்டு சென்றன. என்னை நோக்கி வந்து என் வழியாக கடந்து சென்றான். நான் அவனுடன் நடந்து செல்வதை கீழே விழுந்து கிடந்த நான் கண்டேன். ஜெயத்ரதன், நான் கண்டது ஒரு பெண்ணை. கரியவள், எரியும் நுதல் விழி கொண்டவள், பிறை சூடியவள், ஒளிரும் வெள்ளி நகங்கள் கொண்ட கைகளில் கடிவாளம் ஏந்தி ஒரு தேர் தட்டில் அமர்ந்திருந்தாள். அத்தேரில் வஜ்ராயுதமேந்தி நின்றிருந்தான் இந்திரன். அவள் திரும்பி கை விரல்கள் நடமிட்டு முத்திரையாட அவனிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாள் என்றான். ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை பார்த்திருக்கிறார்கள் அங்கரே என்றான் ருக்மி. நீள் மூச்சுடன் அருகே வந்த பூரிஸ்ரவஸ், நான் பார்த்தது விழியின்மைகள் என்றான். எப்படி அவ்வுள மயக்க எனக்கு ஏற்பட்டது என்று எண்ணி எண்ணி எட்டவில்லை. நான் பார்த்த அத்தனை விழிகளிலும் ஒளி இருக்கவில்லை. நோக்கின்மை பல்லாயிரம் முகங்கள் என என்னை சூழ்ந்திருந்தது. திகைத்து அலறி நான் சென்றபோது என் முகத்தை பார்த்தேன். அங்கும் விழிகளென 2 தசை துளிகள். அஞ்சி நான் நோக்கு திரும்பிய போது என் முகமே பெருகி என்னை சூழ்ந்தது என்றான். சௌனகர் துரியோதனனிடம், இவ்வழி அரசே என்றார். அவன் மெல்லிய புன்னகை காட்டி தலை வணங்கி உள்ளே சென்று சால்வையை சீரமைத்தபடி திரும்பி கர்ணனை நோக்கினான். கர்ணன் அவன் அருகே சென்றான். அங்கரே, என் அருகே இருங்கள் என்றான் துரியோதனன். கர்ணன், நான் அருகேதான் இருக்கிறேன் என்றான். அவன் மேலே ஏதோ சொல்ல போகிறவன் போல மெல்ல உதடசைத்த பின் திரும்பிக் கொண்டான். கர்ணன் திரும்பி துச்சாதனனை நோக்கினான். துச்சாதனன் ஒளியற்ற புன்னகை ஒன்றை காட்டினான். அவன் அருகே வந்து சேர்ந்த துச்சலன், நான் கண்டவை என்னவென்றால் மூத்தவரே எனத் தொடங்க துச்சாதனன் அவன் தோளை தொட்டு அடக்கினான். அவனுக்கு பின்னால் வந்த துர்முகன், நான் கண்டது மூத்தவர் பீமனை, அவர் என்றான். விழிகளால் அவனை அமைதியாக்கினான் துச்சலன். உண்டாட்டுக்கூடம் திறந்த முத்திச்சிப்பி போன்று நீள்வட்ட வடிவில் விரிந்திருந்தது. ஒரு கணத்திற்கு பின்னர்தான் அங்கே தூண்களே இல்லை என்பதை கர்ணன் உணர்ந்தான். அக்கூடத்தின் சிப்பி அமைப்பே கூரை வளைவை தாங்கும் வகையில் இருந்தது. பீமன் பெருந்தோள்களில் தசை அசைய கை வீசி அடுமனை பணியாளர்களுக்கு ஆணைகளிட்டு கொண்டிருந்தான். அர்ஜுனன் சல்லியரை அணுகி தலை தாழ்த்தி ஏதோ சொல்ல அவர் தமகோஷரிடம் திரும்பி ஏதோ சொல்லி சிரித்தார். கர்ணன் விழிகளால் தேடி இளைய யாதவரை கண்டான். அவர் கைகளை கட்டியபடி பவுண்டரீக வாசுதேவனிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவர் சால்வை அருவியென வழிந்து நிலத்தில் கிடந்தது. பலராமர் சென்று பீமனிடம் ஏதோ கேட்க அவன் பணிவுடன் ஓரிரு சொற்களை சொன்ன பின்னர் உள்ளே ஓடினான். தருமன் சென்று இளைய யாதவரிடம் ஒரு சொல் சொல்லிவிட்டு மூத்த யாதவரை நோக்கி சென்றான். அடுமனையாளர்கள் உணவு கலங்களை உருக்கும் ஓசைகள் ஏதும் கேட்கவில்லை. ஒலிகள் கட்டுப்படுத்தப்பட்டதனாலேயே அந்த கூடம் அச்சமூட்டும் பிரிதியல்பு ஒன்றை கொண்டிருந்தது. ஒளியும் அதே போல கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதை கர்ணன் உணர்ந்த கணமே ஜராசந்தன், பந்தங்களே இல்லாது ஒளி, நிழல்களும் இல்லை என்றான். அறையின் விளிம்புகளுக்கு அப்பால் எங்கோ இருந்து வந்த சூரிய ஒளி வெண்பரப்புகள் வழியாகவே வழிந்து வந்து விழிகளை மட்டும் தெளியச் செய்தது. பொருட்களின் அனைத்து பக்கங்களையும் சீராக ஒளி கொள்ள செய்துள்ளனர். எனவே எப்பொருளும் முழுப்புடன் இல்லை என்றான் ஜராசந்தன். நிழல்கள் இல்லையேல் பொருட்கள் முழுப்பை இழந்துவிடும் என்றான் பூரிஸ்ரவஸ். பொருள் எழுந்த சொற்களைப் போல என்று ஜராசந்தன் சொன்னான். பொருள் இருக்கிறதே என்றான் ஜெயத்ரதன். பொருள் என்பது நாம் சிலவற்றை மறைப்பதன் மூலம் உருவாவது செய்தவரே என்றான் ஜராசந்தன். பேசி பேசி அவர்கள் அதை வகுத்து கொண்டிருந்தார்கள் என்று கர்ணன் நினைத்தான். அங்கிருந்த பொருட்கள் அனைத்துமே அந்த ஒளிபரப்பை திரையென கொண்டு வரையப்பட்டவை போல் தெரிவதை கர்ணன் உணர்ந்தான். மறுபக்கம் 2 சேடியர் தொடர திரௌபதி உள்ளே வந்தாள். பாண்டவர்களின் அரசியரான சுபத்ரையும் பலந்தரையும் தேவிகையும் விஜயையும்
அவளை நோக்கிச் சென்று முகமன் உரைத்தனர். அவளை தொடர்ந்து அவைக்கு வந்த துச்சளையுடன் கரேனுமதியும் திரௌபதியின் அணுக்க தோழியான மாயையும் வந்தனர். பேரரசி குந்தி அப்பால் 4 சேடியர் சூழ நின்றிருந்தாள். குருகுலத்து அரசி பானுமதியும் அசலையும் உள்ளே வந்தபோது குந்தி அருகே சென்று அவர்களை வரவேற்று கைகளை பற்றி கொண்டு முகமன் உரைத்தாள். மேலும் மேலும் என அரண்மனை பெண்கள் உள்ளே வந்து கொண்டிருந்தனர். துருபதனின் இளைய அரசி பிருஷதி வந்தாள். திருஷ்டத்யும்னன் எரியும் தழல்களால் சூழப்பட்டவனாக வாளுடன் பாய்ந்து செல்ல தலையற்ற உடல் ஒன்று அவனை தொடர்வதை மாயக்கூடத்தில் கண்டதே கர்ணன் நினைவு கூர்ந்தான். பெண்கள் அவை கூடத்தில் இருந்த ஒதுக்கம் இல்லாமல் இயல்பான விடுதலை உணர்வுடன் இருந்தனர். அங்கே ஆண்கள் கண்டு திகைக்கும் எவற்றையும் அவர்கள் அறியவே இல்லை என்பதைப் போல, அல்லது அந்த மாயத்தில் அவர்களும் கலந்து திளைப்பது போல நகுலன் துரியோதனனிடம் வந்து, உண்டாட்டு தொடங்க உள்ளது அரசே என்றான். இக்கூடத்தின் 12 வாயில்களும் 12 உணவறைகளுக்கு திறக்கின்றன. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நாட்டு உணவு அமைக்கப்பட்டுள்ளது. விரும்பியவர்களுடன் விரும்பிய அறைக்கு சென்று உணவு கொள்ளலாம். துரியோதனன் நன்று என்று சொன்னான். அவன் மேலும் ஒரு சொல்லை சொன்னது போல நகுலன் நோக்கிய பின் கர்ணனை நோக்கி விழி திருப்பி, நல்லுணவு கொள்க அங்கரே என்றான். ஆம், இது உணவுக்குரிய தருணம் என்று கர்ணன் முகமன் உரைத்தான். துரியோதனன் மீசையை முறுக்கியபடி கூடத்தை சுற்றி நோக்கிவிட்டு நோக்கை விலக்கினான். அமைச்சர்கள் சவுனகரும் பிரமோதரும் கைகளை கூப்பி ஒவ்வொருவரையும் அணுகி அங்குள்ள உணவாடல் முறையை சொல்லிக் கொண்டிருந்தனர். ஓரமாக அமைந்த பீடங்களில் முதியவர்களை அமரச் செய்தனர். துரியோதனன் ஒரு கணம் தயங்கி பின் கர்ணனை நோக்கி, இதை நான் கடந்து செல்ல வேண்டும் அங்கரே என்றான். கர்ணன் எதை என்பதைப் போல நோக்கினான். இத்தருணத்தை என்றான். கர்ணன் ஒன்றும் சொல்லவில்லை. நான் என் அனைத்து உளவமுதையும் திரட்டி கொண்டு முன்னகர வேண்டும். இத்தருணத்தை கடந்து சென்றேன் என்றால் போதும். கர்ணன் அதன்மேல் அத்தனை எடையை ஏற்ற வேண்டியதில்லை என்றான். இயல்பாக அது நிகழட்டும். அதை நோக்கி உங்களை உந்தாதீர்கள். துரியோதனன் அங்கரே, நான் என்ன கண்டேன் என்று அறிவீர்களா என்றான். அதை சொல்ல வேண்டியதில்லை என்றான் கர்ணன். ஆம், சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது என்றான் துரியோதனன். மீண்டும் பெருமூச்சு விட்டான். அங்கரே, இத்தனை செறிவை நமக்குள் நெருக்கும் தெய்வங்கள் எவை? கர்ணன் புன்னகைத்தான். துரியோதனன் ஆனால் அங்கே அவன் இல்லை, அதை நோக்கினீரா என்றான் துரியோதனன் மீண்டும். அச்சொல் கர்ணனை திடுக்கிடச் செய்தது. அத்தனை பேரும் இருந்தனர். அனைவரும் உருகி கலந்த படிமச்சுழி. அங்கே அவன் இல்லை என்றால் எங்கிருந்தான் கர்ணன்? அவனுக்கு இந்த ஆடி மையத்தின் மாயம் தெரியும். கலிங்கச் சிற்பிகளை அமர்த்தியவனே அவன்தான். ஆடிகளின் முன்னால் இருந்து விலகி இருப்பான். திகைப்புடன் நோக்கி, எவரை சொல்கிறீர் என்றான் துரியோதனன். இளைய யாதவனே என்றான் கர்ணன். நான் தருமனை சொன்னேன். இளைய யாதவனும் படிம பெருக்கில் இல்லை, விந்தைதான் என்றான் துரியோதனன். தரையை கூர்ந்து நோக்கி, இந்த தரை என்ன நீராலானது போல் தெரிகிறது என்றான். கர்ணன் குனிந்து நோக்கிய போது அவர்களின் நீர்ப்பாவைகள் தலைகீழாக நெளிந்தன. ஆம், நீர்தான் என்றான். அவர்கள் நோக்குவதை கண்ட ஜராசந்தன் சிரித்து, நானும் அவ்வண்ணமே எண்ணினேன் அங்கரே. இது நீரல்ல, மெருகேற்றப்பட்ட பளிங்குதான். நம்மேல் படும் ஒளியை நெளியச் செய்கிறார்கள். ஆகவே பாவைகளும் நெளிந்து நீரென காட்டுகின்றன என்றான். ஜெயத்ரதன் நோக்கிய பின் ஆம் என்றான். மெல்ல காலெடுத்து வைத்து நடந்து சிரித்தபடி திரும்பி, அப்படி என்றால் நீர் என்பது என்ன? ஒரு வகை ஒளி மட்டும் தானா? ஜராசந்தன் மெய்ப்பொருள் தேடுகிறீரா? நன்று. சொல்மயக்கால் வெளிமயக்கை அள்ளுவது அது என்றான். எப்போதும் உங்களுக்கு மெய்ப்பொருள் மேல் ஓர் இளக்காரம் என்றான் பூரிஸ்ரவஸ். ஆம், நான் அரசனானதும் முதலில் அஞ்சியது மெய்ப்பொருள் சூழ்கையைத்தான். அறிஞரவை கூட்டி அதை அமர்ந்து கற்றதும் அதை கடந்து சென்றேன். அது கான் களிறு. வென்று மத்தகத்தில் அமர வேண்டுமென எண்ணி இருந்தேன். அது நிழல் குவை என்று கண்டேன். விரல்களால் அதை அமைக்கும் கலையை நானும் கற்றேன் என்ற பின் நகைத்து, மெய்ப்பொருள் என்பது அறத்தை சமைப்பதற்கான கலம். கலம் கைக்கு வந்த பின் விரும்புவதை சமைக்க முடியும் என்றான். சூழ்ந்திருந்த சுவர்கள் எவற்றையும் எதிரொலிக்கவில்லை என்பதை கர்ணன் கண்டான்.
அங்கிருந்த நிழலின்மையே மேலும் மேலும் அமைதி இழக்கச் செய்கிறது என்று புரிந்தது. நிழல்கள் மறையவில்லை, ஒளிந்து கொண்டிருக்கின்றன. தொடுவானம் போல வளைந்த கூடத்தின் விளிம்புகளில் கொலை வாளின் கூர்மை. இதற்குள் ஒரு போர் நடந்தால் நம்மையே நாம் அம்பு செலுத்தி கொன்றுவிடக்கூடும் என்றான் ஜெயத்ரதன். பீமன் வந்து ஜராசந்தனை வணங்கி, மகதரே, தங்களுக்கான உண்டாட்டு பீடம் அங்கே உள்ளது, வருக என்று அழைத்தான். ஜராசந்தன், நான் இன்னும் உணவை தேர்ந்தெடுக்கவில்லையே என்றான். என் சுவையே உங்களுக்கும் இருக்கும் என நானே ஒய்த்து கொண்டேன். ஜராசந்தன் சிரித்து, ஆம், உண்மைதான் என்றான். அது தென்னகத்து நாகர்களின் சமையல். தீ தொட்ட வெற்று ஊன், பசுங்குருதி சுவை கொண்டது. ஜராசந்தன் பீமனின் தோளை தொட்டு, நன்று நன்று என்றான். துரியோதனன் அத்தருணத்தை பயன்படுத்தி கொள்ளப் போகிறான் என கர்ணன் எதிர்பார்த்தான். ஆனால் அவன் அவர்களை நோக்கவில்லை. மகளிர் பகுதியை நோக்கி கை சுட்டி, அங்கரே, அவள் அணிந்திருப்பது தேவயானியின் மணிமுடி என்றான். அவன் குரலில் இருந்த பதற்றத்தை உணர்ந்து, ஆம் என்றான் கர்ணன். நான் சொன்னேன் அல்லவா, அரசர்களின் குடியவையில் அவள் அம்மணிமுடியை அணிந்துதான் வருவாள் என்று என்றான். கர்ணன் தலையசைத்தான். அவள் அந்த மணிமுடியை எப்போது அணிந்தாள் என்று அவன் எண்ணம் ஓடியது. ஜராசந்தன் துரியோதனனிடம், கௌரவரே, நாங்கள் பசுங்குருதி சுவை கொண்ட உணவை அருந்தப் போகிறோம், வருகிறீர்களா? மல்லர்களுக்குரிய உணவு, திமிலெழுந்த வேசர நாட்டு காளை. துரியோதனன், வந்துவிடுகிறேன் என்று புன்னகையுடன் சொன்ன பின் கர்ணனின் கைகளை பற்றி, முறைப்படி அவளிடம் ஒரு முகமன் சொல்லிவிட்டு வருகிறேன் என்றான். கர்ணனின் உள்ளம் ஏனோ படபடக்க தொடங்கியது. அவளிடம், அம்மணிமுடி தனக்குரியவளை கண்டு கொண்டது என்று சொல்லப் போகிறேன். நான் அவளுக்கு அதை அளித்தேன் என சொல்வதுதான் அது. அதை நான் சொல்லியாக வேண்டும், இல்லையேல் என்று தயங்கினான். கர்ணன், அரசியரிடம் நேரில் முகமன் சொல்லும் வழக்கம் இங்கில்லை. நான் அவளுக்கு அயலோன் அல்ல, அவள் என் குலமகள் என்றான் துரியோதனன். கர்ணன் மெல்லிய எரிச்சலுடன், தாங்கள் அஸ்தினபுரியின் அரசர், இவர்களால் உபசரிக்கப்பட வேண்டியவர் என்றான். இல்லை அங்கரே, அக்கணக்குகளுக்கு அப்பால் நான் சென்று விட்டேன். இன்று இது ஒரு குடிவிழவாக ஆகிவிட்டது. மூத்தவனாக நான் நின்றிருக்க வேண்டிய இடம் பாண்டவர்களின் நடுவேதான் என்றான் துரியோதனன். இக்கணம் இதை நான் கடந்தாக வேண்டும். அரசே என்று சொல்ல வர அவனை கேளாதவன் போல, அவளிடம் என் அன்னையின் வாழ்த்தை தெரிவித்துவிட்டு வருகிறேன். யாதவ பேரரசியையும் நான் வணங்கியாக வேண்டும் என்றபடி அரசர்களின் நிறையிலிருந்து அரசியரின் நிறையை நோக்கி வெண்பளிங்கு தரையில் காலெடுத்து வைத்து நடந்தான். இரண்டாவது காலடியில் அது நீர்ப்பரப்பென மாறி அவனை உள்ளிழுத்து சரித்தது. திகைப்புலியுடன் அவன் நீரில் விழுந்து எழ முயல கால் சறுக்கி மீண்டும் விழுந்தான். மொத்த அவையும் அவ்வொலி கேட்டு திரும்பி நோக்கியது. தனித்தனியாக என்றில்லாமல் அக்கூடமே மெல்ல நகைத்தது. தன்னை அறியாமல், மூத்தவரே என்றபடி பிடிக்க போன துச்சாதனன் கால் வைத்த நீர்ப்பரப்பு பளிங்கென இருக்க அவன் தடுமாறி துரியோதனன் மேலேயே விழுந்தான். அக்கணத்தில் உண்டாட்டு கூடமே பெருங்குரலில் சிரித்தது. துரியோதனனின் முகம் எதிர்பாராதபடி மூத்தவரால் அடிக்கப்பட்ட கை குழந்தையினுடையது போல கணக்காலத்தில் உறைந்து கர்ணனின் விழிகளில் நின்றது. அவன் நீரில் இறங்கி வெண்பளிங்கில் கால் வைத்து மீண்டும் நீரில் நடந்து துரியோதனனை தோள் பற்றி தூக்கினான். அவ்விசையில் திரும்பி அவன் திரௌபதியை விழி தொட்ட அதே கணத்தில் துரியோதனனும் அவளை பார்த்தான். விழிகள் நகைக்க, இதழ்கள் ஏளனத்துடன் மெல்ல வளைய, அவர்களை ஒரு கணம் விழி தொட்டுவிட்டு அவள் திரும்பி விஜயிடம் சொல்லிக் கொண்டிருந்த மொழியாடலை தொடர்ந்தாள். துச்சாதனனை பிரிதொரு கையால் தூக்கி இருவரையும் இரு கைகளில் ஏந்தியபடி நீரிலிருந்து மேலேற்றினான் கர்ணன். இருவரும் வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்ட விலங்குகள் போல வெறும் எடை மட்டுமாக இருந்தனர். அந்த ஒற்றை கணம் அப்படியே நீடிப்பதை அவன் உணர்ந்தான். ஒரு விழியொளி அம்பு முனை போல, ஒரு சிரிப்பு அணையாத தீ போல, ஒரு காலத்துளி மலையுச்சி கூர் போல, சுருள் அவிழ்ந்து எழும் நாகம், கோட்டையிற்று அம்பு கருந்த நச்சு துளி. இக்கணம் இக்கணம் இக்கணம். துரியோதனன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவன் கால்கள் தரையில் இழுபட்டவை போல தளர்ந்து அடி வைத்தன. சிசுபாலன் கைத்தட்டி உரத்த குரலில், அரசே, எண்ணி கால் வையுங்கள், அது தரையல்ல, வானம் என்றான். அறியாத துரியோதனன் தயங்க மீண்டும் உண்டாட்டவை வெடித்து நகைத்தது.
துச்சாதனன் இடறிய குரலில், நாம் சென்று விடுவோம் மூத்தவரே, இனி இங்கிருக்க என்னால் இயலாது என்றான். ஆம், சென்று விடுவோம் என்றான் கர்ணன். துரியோதனன் சிறுவனைப் போல முனகினான். கர்ணன் விழி திருப்பி நோக்க கனகர் அவர்களை நோக்கி ஓடி வந்தார். அரசர்கள் ஆடை மாற்ற வேண்டும் என்றான். ஆம், ஆவன செய்கிறேன் என்றார் கனகர். துச்சாதனன் தளர்ந்த குரலில், என்ன இது மூத்தவரே என்றான். கர்ணன் திரும்பி திரௌபதியை பார்த்தான். அவள் சுபத்திரையிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாள். அப்பெண்கள் எவரும் அவர்களை பார்க்கவில்லை என்றாலும் அவர்கள் உடல் பார்த்து கொண்டிருந்ததை உணர முடிந்தது. என்ன இது மூத்தவரே என்றான் துச்சாதனன் மீண்டும். அவையிலிருந்து விலகிய கௌரவர்கள் நிழல்களைப் போல அவர்களை நோக்கி வந்தனர். கர்ணன் அவர்களை திரும்பி நோக்கி விழிகளால் விலக்கினான். அவர்கள் அனைவருமே திகைத்தவர்கள் போல் இருந்தனர். மீண்டும் திரும்பி கர்ணன் விழி துழாவி பீமனின் கண்களை கண்டடைந்தான். மறுகணம் அப்பால் அர்ஜுனனின் கண்களை சந்தித்தான். இரு நோக்குகளில் இருந்த பகைமையைக் கண்டு நெஞ்சதிர விழி வாங்கினான். துரியோதனன் செல்வோம் என முனகினான். கர்ணன் அவர்களை இரு தோள்களிலும் தாங்கியபடி கூடத்தை விட்டு வெளியே செல்ல கனகர் முன்னால் ஓடினார். மூவர் ஆடைகளும் நீர் சொட்டி உடலில் ஒட்டி இழுபட்டு ஓசையிட்டன. துரியோதனன் தலை குனிந்து முகத்தில் விழுந்து மறைத்த குழலுடன் நடந்தான். கூடத்தின் பக்கவாட்டு வாயிலை அவர்கள் கடந்ததும் குளிர்ந்த காற்று வந்து முகத்தை அரைந்தது போல் உணர்ந்தான். நீள் மூச்சுடன் உடலை எளிதாக்கினான். கனகர் ஓடி வந்து, தேர்கள் சித்தமாக உள்ளன அரசே என்றார். நாம் அரண்மனைக்கு செல்கிறோம் என்றான் கர்ணன். இடைநாழியை அடைந்ததும் துரியோதனன் விழப்போகிறவன் போல கால் தளர கதவை பற்றி கொண்டான். அவன் எதையும் நோக்கவில்லை என்று கர்ணன் எண்ணிய கணமே அவர்களின் விழிகள் என்றான் துரியோதனன். நடுநடுங்கும் கைகளால் கர்ணனின் கைகளை பிடித்தபடி, என் அறைவரை என்னை தாங்கிச் செல்லுங்கள் அங்கரே, என்னால் நடக்க முடியாது, மீண்டும் விழுந்து விடுவேன் என்றான். மெய்யோன் 76வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.